இப்போ அந்த குழந்தை பிறந்து 5 வயசாயிடுது. இவர் தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். அடியா இருக்கு திருத்தொண்டர். அவர் மனைவி திருவெண்காட்டு அம்மை, சுமாரப்பாரா சாமி அன்பை நுகரணுமே, நம்ம முன்னுமே சொன்ன சோதிக்கிறதுக்கு அல்ல, அன்பை நுகரணும். கிளம்பிட்டார். 10 பாட்டில் சொல்றார் சாமியோடைய வருகை. மடல் கொண்ட மலர் இதழி நெட்டின் சடையை வனப்பெய்த. இந்த பைரவ கோலத்துக்கு ஏற்றபடியே பாட்டு டாம் டான்னு போகுது. பிள்ளைக்கறி கேட்கிறவர் அல்லவா, அதுக்கு ஏற்றபடி பாட்டு வருது. வல்லெழுத்துக்கள் நிரம்பியதா இருக்கு பாட்டு. மடல் கொண்ட மலர் இதழி நெட்டின் சடையை வனப்பெய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேக சுருள் போல் தொடர் பொங்கி சுருண்டிருந்து தூரி நெறித்து அசைந்து சரி படர் துஞ்சின் கரும் குஞ்சி கொந்தளமாக பரப்பி. இப்படி 10 பாட்டு இப்படி சொல்லிட்டு வர்றார். கடைசி பாட்டுல சொல்றார், பொருவில் திரு தொண்டர்க்கு புவிமேல் எழுந்த அருள் புரியும் பெருகருளின் திறம் கண்டு பிரானருளை பெறுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர். கவனிங்கோ, அன்புன்னு நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மனைவி மேல காட்டுவது அன்பு, குழந்தை மேல காட்டுவது அன்புன்னு. அது அன்பு அல்ல, பாசம். சரியா சொன்னா வேஷம். எல்லாரையும் செய்ய நாம கொள்ளுகின்ற மோசம். உண்மையான அன்பு அரணார்ட்டையும் அடியார்ட்டையும் இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் உய்தி பயக்கும் அன்பு.